அனைத்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளுடைய உடம்பில் உயிர் இருக்கின்றது அப்படின்னா, நம்மளுடைய மூச்சுக்காற்று நம்ம உள்வாங்கி அதை வெளியே விடணும். ஆக்ஸிஜனை உள்வாங்கிக் கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நாம இன்னும் உயிரோட இருக்கிறோம். இன்னும் இந்த உலகத்துல சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். நீங்கள் ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். நீங்க உயிரோட அந்த போட்டித் தேர்வுல இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, 24/7 நீங்க இத பத்தின சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். இதை தவிர்த்து வேற மாதிரியான சிந்தனைகள், குடும்பத்த பத்தி நான் மீன் பண்ணல. குழந்தைகள பத்தி நான் மீன் பண்ணல. மொபைல், Instagram இந்த மாதிரியான சிந்தனைகள்ல நீங்க போய்க்கிட்டே இருக்கீங்கன்னா, இந்த போட்டித் தேர்வு அப்படிங்கிற உயிர் நம்மளை விட்டு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்ன வாத்தியார் காலையிலேயே உயிர பத்தி பேசுறாரு அப்படின்னா, ஆங்கில இலக்கியத்தினுடைய உயிர் மூச்சாக கருதப்படக்கூடிய ஒரு டாபிக் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது டிஆர்பிக்கு தயாரான எல்லாருக்குமே தெரியும். இல்ல நீங்க நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கு தயாரா இருந்தீங்கன்னா, நீங்களும் இத பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சாசர் ஆங்கில இலக்கியத்தினுடைய தந்தை. அவருடைய வெரி ஃபைன் வொர்க் புரோலாக் டு தி கேண்டம்பரி டேல்ஸ். ஆக்சுவலா இந்த வொர்க்கினுடைய பேர் கேண்டம்பரி டேல்ஸ். சரிங்களா? நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட பாடம் கேண்டம்பரி டேல்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா, ஆங்கில இலக்கியத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில உயிராக இருந்தது. ஸோ இதுல இருந்து தான் நம்ம ஆரம்பிச்சு அப்படியே மேல ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரி. பிஜிடிஆர்பிக்கான ஒரு கடவுள் வாழ்த்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டம்பரி டேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கேண்டம்பரி டேல்ஸ் கிட்டத்தட்ட 858 வரிகளை கொண்டது. 858 வரிகள். ஒரு மாமாங்கும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ஆனா சுலபமாகத்தான் இருக்கும். ஏன்னா கதையா தான் இருக்கும். ஓகே. இந்த கேண்டம்பரி டேல்ஸ்னுடைய புரோலாக் 858 வரிகள் உடையது. கேண்டம்பரி டேல்ஸ் பார்த்தீங்கன்னா, முழுவடையல. முடிவடையாம இருக்கு. 24 கதைகள் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. கேன்டம்பரி டேல்ஸ். கேன்டபரிங்கிறது ஒரு ஊரு. அந்த ஊருக்கு அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் இருக்கு. இது கோயில்னா என்ன சொல்லுவாங்க? நம்ம இங்கிலாந்துல பொறுத்தவரைக்கும் ஷ்ரைன்ஸ் அதிகம். ஒவ்வொரு புனிதர்களுக்கும் ஒவ்வொரு கோயில் கட்டி வச்சிருப்பாங்க. சரிங்களா? எங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கு. சவேரியார் கோயில். அது சவேரியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாக கருதுறாங்க. அதே மாரி இங்க இருக்கக்கூடிய ஒரு புனிதர் பார்த்தீங்கன்னா, செயின்ட் தாமஸ் பெக்கெட். செயின்ட் தாமஸ் பெக்கெட். அவர அரசியல் காரணங்கள்னால அவர் ரிலிஜியனுக்காக உயிரை நீக்கிறாரு. அரசியல் காரணங்களுக்காக அவர் கொல்லப்படுறாரு. யாருப்பா அவர கொன்னாங்க? ஹென்றி 2, 3, 4, 5 ஆன்ஸர் குடுங்க கமெண்ட்ஸ்ல. ஹென்றி தி 2, 3, 4, 5 ரைட். அவருக்கு ஒரு நினைவிடம் இருக்குது. அவர போற்றி பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம். இப்போ அதுதான் இந்த கேன்டபரில இருக்கக்கூடிய ஷ்ரைன். தாமஸ் பெக்கெட்டுக்காக எழுப்பப்பட்ட ஷ்ரைன். இந்த பிக்சர்ல நீங்க இது கேன்டபரி டேல்ஸ்னுடைய பிக்சர்ஸ் அதுல பார்த்தாலும் உங்களுக்கு இங்க தெரியுது. நம்ம ஊர்ல சபரிமலைக்கு புனித யாத்திரை போவாங்க. வேளாங்கண்ணிக்கு புனித யாத்திரை போவாங்க. திருச்செந்தூர் போவாங்க. அப்படி போகக்கூடியது மாரி, அந்த ஊர்லயும் இங்கிலாந்துலயும் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோயிலுக்கு அப்படியே கால்நடையா புனித யாத்திரை பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பில்கிரிமேஜ் போவாங்க. அதுதான் செட்டிங். இந்த வொர்க்கினுடைய செட்டிங்கே எது? எல்லாரும் புனித பயணம் மேற்கொள்றதுக்காக ரெடியா இருக்காங்க. இப்ப நீங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆளா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம ஒரு பயணம் மேற்கொள்றோம்னா, ஒரு 50% ஆன பீப்பிள் பக்தி பாடல்கள் எல்லாம் பாடிட்டு அப்படியே போவாங்க. இன்னொரு 25 எந்த குரூப் கூடயும் சேராது. அவன் பாட்டு தனியா போவான். இன்னொரு 25 என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வெட்டி கதைகளையும் பேசி, அப்படியே கால்நடையா போகும்போது அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக, இப்படி போயிட்டுருப்பாங்க. நாம பார்க்க இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே, இந்த லாஸ்ட்டா நான் சொன்னேன் பார்த்தீங்களா 25 அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக, அவங்க லண்டன்ல இருந்து கேன்டர்பரிக்கு போறாங்க. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்டின்னா, சார் மாறி மாறி ஏதாவது கதை சொல்லிட்டு போவோம். அப்படின்னு
இதுல ஒரு குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ் மாறி மாறி கதை சொல்றாங்க. அந்த கதையினுடைய தொகுப்பு தான் கேண்டபரி டேல்ஸ். சரி சார், அது கேண்டபரி டேல்ஸ். இந்த ப்ரொலாக் என்ன இது? ப்ரொலாக்னா பொதுவா முன்னுரை. அதாவது அந்த கதையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அத பத்தின ஒரு அடிஷனல் டீட்டெயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இங்க கேண்டபரி டேல்ஸ விட ப்ரொலாக் பெருசா இருக்கிற மாரி தோணும். 858 வரிகள் அப்படின்னு சொல்லும்போது, லிட்டில் சேலஞ்சிங் தாங்க. அப்போ என்னென்ன கேரக்டர்ஸ் இதுல வந்தாங்க? நம்ம ஊர்ல இப்போ ஒரு அ ஓப்பனா சொல்லணும், ஒரு சபரிமலைக்கு போறாங்கங்க. சபரிமலைக்கு போம்போது எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வரும்? வெறும் பணக்காரங்க மட்டும் தான் போவாங்களா? இல்ல. பணக்காரங்க, மிடில் கிளாஸ், அப்புறம் லோவர் மிடில் கிளாஸ் எல்லாரும் போவாங்க. அந்த குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ் கூடயே ஒருத்தர் டாக்டரா இருக்கலாம். ஒருத்தர் வாத்தியாரா இருக்கலாம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, சாமியாரா கூட இருக்கலாம். ஏன்னா குருசாமின்னு சொல்லுவாங்க. அவரா இருக்கலாம். இல்ல ஏகப்பட்ட புரொஃபஷன்ஸ் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அப்புறம் போலீஸ் துறையை சார்ந்தவங்க இருப்பாங்க. ஆர்மி சார்ந்தவங்க இருப்பாங்க. இப்படி நெறைய புரொஃபஷன்ஸ். அப்ப அவங்கலாம் அவங்க குணாதிசயம் சார்ந்து ஒரு கதை சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த ப்ரொலாக்ல இப்படிப்பட்ட எல்லா கேரக்டர்ஸையும் பத்தி சாசர் நமக்கு சொல்லி தராரு. டேய்! இந்த போலீஸ்காரன் இப்படிப்பட்டவன். இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாரி ஐ அம் எ நரேட்டர். ஓகேங்களா? நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். எங்க ஊர்ல ஒரு போலீஸ்காரர் இருக்கார். இப்படிப்பட்டவர். எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு. எங்க கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் எனக்கு சொல்லி தந்தாரு. அவர் வந்து தொப்பி வச்சிருந்தாரு. அவர் கோட் போட்டிருந்தாரு. அ அவர் வந்து கொஞ்சம் பணக்கார குடும்பத்த சார்ந்தவர் மாரி தெரியுது. பண்ணையார் கூட வருவாங்க. ஒரு பெரிய லேண்ட்லார்ட். அவர் வேலைக்கெல்லாம் போக வேண்டிய தேவையில்ல. மாலுமிகள் கூட வருவாங்க. செயிலர்ஸ் கப்பல்ல வேலை பார்க்கக்கூடியவங்க. இப்படி ஒரு வெரைட்டீஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அங்க வர்றாங்க. அவங்கள பத்தின டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த ப்ரோலாக். அவன் என்ன சாப்பிடுறான்? எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்? அவன் வந்து என்ன குதிரையில வந்திருக்கானா? அவன் வந்து தலையில தொப்பி வச்சிருக்கிறானா? என்ன மாதிரியான உடை அணிஞ்சிருக்கிறான்? அது காட்டனா? பாலிஸ்டரா? அந்த மாரி நெறைய விஷயங்கள நமக்கு இதுல சொல்றாங்க. ஸோ இந்த பார்ட்ட நான் ஒரு வார்ம் அப் பார்ட்டா தான் உங்களுக்கு குடுக்குறேன். அதாவது இதுல வந்து பொதுவான ஒரு ஐடியா கேண்டபரி டேல்ஸ பத்தியும், ப்ரோலாக் டூ தி கேண்டபரி டேல்ஸையும் பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த வார்ம் அப் இந்த ஒரு 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 வார்மோட நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, டெக்ஸ்ட்க்குள்ள என்டர் ஆகணுங்க. டெக்ஸ்ட்ட பொறுத்தவரையிலும் ஐ ஆல்ரெடி சென்ட் இட். உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்ட நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, தாராளமாக பயன்படுத்துங்க. மெதுவா ரீட் பண்ணுங்க. டேக் யுவர் ஓன் டைம். ஒரு நாளைக்கு ஒரு 100 லைன் அவ்வளோ போதும். இப்ப 800 லைன் இருக்குதா, 1 வாரம் கணிசமாக எடுத்துக்கங்க. ஒரு நாள் மட்டும் ஒரு 150 லைன்ஸ், இன்னொரு நாள் ஒரு 200 லைன்ஸ் அப்டின்னு சொல்லி, ஒரு வாரத்துல இந்த டெக்ஸ்ட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு பென்சில் எடுத்துக்கங்க. டெக்ஸ்ட் பிரிண்ட் அவுட் கையில வச்சுக்கங்க. இல்ல சார், நான் லேப்டாப்ல பார்க்குறேன் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், அழகா ஹைலைட் பண்ணிட்டு வாங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும். சரியா? ஃபைன். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிருவோம். கேண்டம்பரி டேல்ஸ். இது எப்போ எழுதப்படுது அப்டின்னா, 14ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டத்தில இது எழுதப்படுது. அ அன்னைக்கு இருந்த மதம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் கேத்தலிசம்ங்க. சரிங்களா? அதாவது இந்த அ ஸ் தாமஸ் பெக்கெட்னுடைய இறப்புக்கு முன்னாடி இருந்த மதம் வந்து பார்த்தீங்கன்னா, கேத்தலிசம் மட்டும் தான் அன்னைக்கு இருந்தது. சரிங்களா? இந்த கேத்தலிசம் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட்டா இருந்தது. இது வந்து நெறைய டாக்ட்ரைன்ஸ கொண்டதாக இருக்கும். அதாவது நீ இந்த மாதிரியான வாழ்க்கை தான் வாழணும். ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற இதுதான் உண்டு. ஆனா, இங்க இருக்கக்கூடிய ஒரு மன்னன் வந்து, "இல்ல சார், நான் இன்னொரு திருமணம் பண்ண விரும்புறேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு நெறைய எதிர்ப்புகள் தெரிவிக்குது. ஸோ, அந்த வகையில தாமஸ் பெக்கெட் கொல்லப்படுறாரு. ஏன்னா, அவரு என்ன சொல்றாருன்னா, "மதம் தான் பெருசு. கோர்ட் லா அரசாங்கம் அப்படிங்கிறது 2வது" அப்படின்றாரு. அதுக்கு உடன்படாத மன்னன் வந்து அவர கொன்னுடுறான். சரிங்களா? அவர் வெளியூருக்கெல்லாம் தப்பிச்சு போவாரு. அவருடைய நேரமெல்லாம் திரும்பி இங்கிலாந்துக்கே வந்து அவர் கொல்லப்படுவாரு. இது தொடர்பா அ "தி மர்டர் இன் த கேத்தட்ரல்" அப்படின்னு ஒரு வொர்க் எழுதப்பட்டிருக்குப்பா. யார் எழுதுனாங்க? கமெண்ட்ஸ் ப்ளீஸ். "மர்டர் இன் த கேத்தட்ரல்" அப்படின்னு ஒரு வொர்க் எழுதப்பட்டிருக்குது. தாமஸ் பெக்கெட்ட கொன்னத பத்தி. அது யார் எழுதுனாங்க? ட்ரை டூ ஆன்ஸர். அந்த "மர்டர் இன் த கேத்தட்ரல்லாம்" இந்த ப்ரோலாக்லாம் இதனுடைய ஒரு பேஸ் தான். அந்த ப்ரோலாக், கேண்டம்பரி டேல்ஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ வச்சு தான் அந்த 20ஆம் நூற்றாண்டை சார்ந்த அந்த கவிஞன் வந்து இந்த மர்டர் இன் த கேத்தட்ரல் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு எழுதுறாரு. ஸோ இந்த 14ஆம் நூற்றாண்டுல கேத்தலிக் சர்ச்சஸ்ல நெறைய ஷிஃப்ட் போயிட்டே இருக்கு. சாசருடைய காலகட்டம் இது. சரிங்களா?
1340 இருந்து 1400 தானே சாசருடைய காலகட்டம். சரியா? இப்ப அந்த காலகட்டத்துல நிறைய சேஞ்சஸ் போயிட்டு இருக்கு. பிளாக் டெத் அனுபவிக்கிறாங்க மக்கள். பிளேக் நோய், கொள்ளை நோய். நமக்கு வந்து கோவிட் எப்படி பெருசா இருந்ததோ, அதே மாரி கொள்ளை நோயில மக்கள் வந்து துன்பத்த அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ரினைசன்ஸ் காலகட்டமும் கூட இது. இது ஒரு ரினைசன்ஸ் காலகட்டம். நெறைய பிரிண்டிங் பிரஸஸ் வரும். அந்த பிரிண்டிங் 14த், 15த் செஞ்சுரில பிரிண்டிங் பிரஸஸ் வந்துரும். லிட்டரேச்சர் ஸ்ப்ரெட் ஆகும். மக்கள் கொஞ்சம் படிக்கிறாங்க. பீப்பிள் கொஸ்டின்ஸ் த சர்ச் அத்தாரிட்டி. எதுக்குடா இத பண்ணணும்? எதுக்கு நான் உனக்கு வரி கட்டணும்? அப்படின்னு சர்ச்சையும் சரி, அரசாங்கத்தையும் சரி கொஸ்டின் கேட்டாங்க. அப்படி கேட்கறதுக்கு காரணமான ஒரு குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லோலாட்ஸ். ஜோ வைக்லிஃப்னு ஒரு ஆள கேள்விப்பட்டிருப்பீங்கப்பா. வைக்லிஃப். ஜான் வைக்லிஃப். யாருங்க அது? மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் எழுதி வச்சுக்கங்க. ஜான் வைக்லிஃப். சாசர் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனேசன்ஸ் அப்படின்னா சாசர். மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னா வைக்லிஃப். இந்த வைக்லிஃப்னுடைய அல்லது விக்லிஃப்னுடைய ஃபாலோவர்ஸ் தான் இந்த லோலார்ட்ஸ். அதாவது ரிலீஜியஸ்ல ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குனவங்க அவங்க. கொஸ்டின் பண்ணுவாங்க. எல்லாம் எதுக்குடா இது? உங்ககிட்ட தான் அவ்வளவு பவர் இருக்கணுமா? உங்க குடும்பத்தை தான் நாங்க வந்து ஃபாலோ பண்ணி வரணுமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணவங்க இந்த லோலார்ட்ஸ்ங்க. சரியா? சோ இப்படி ஒரு குழப்பமான காலகட்டம் தான் இந்த 14ஆம் நூற்றாண்டு. என்னெல்லாம் பாருங்க, சர்ச்ல நிறைய சேஞ்சஸ். பிளாக் டெத் இருக்குது. மக்கள் எல்லாம் சர்ச்ச கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா இந்த லோலார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து மக்கள வந்து புரட்சி பண்ண தூண்டிட்டு இருக்காங்க. சோ 3 முக்கியமான விஷயங்கள வந்து இந்த 14ஆம் நூற்றாண்டுல ரொம்ப ஒரு மாரலிஸ்டிக்கா, எத்திக்கலா கருதுனாங்கப்பா. என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சர்ச். ஒண்ணு ரிலிஜியன். இன்னொன்னு நொபிலிட்டி. இன்னொன்னு பெசன்ட்ரி. சரிங்களா? பெசன்ட்ஸ்னா என்னது? அ நான் டெய்லி வேஜஸ்க்கு வொர்க் பண்ணக்கூடிய மக்கள், அடித்தட்டு மக்கள், அந்த ஃபார்ம் பெசன்ட்ரி இதெல்லாம் வேளாண்மை இதெல்லாம் முக்கியமா கருதுனவங்க. அப்புறம் வந்து நொபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க நைட்ட கூட சொல்லிக்கலாம். சிவலரிக் மூவ்மெண்ட்ஸ் அதாவது ஒரு நேர்மையே கடைபிடிக்கக்கூடியவங்க, கரெக்ட்டா வாழக்கூடியவங்க. இப்படின்னு 3 விதமா அந்த எஸ்டேட்ஸ பிரிச்சிருந்தாங்க. இதுக்கு முந்தைய காலகட்டம் போனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட அது வித்தியாசப்படும். சிவலரி தான் முதல்ல இருக்கும். அதாவது நைட்ஸ் அவங்களுக்கு தேவையான மாரலிஸ்டிக் எத்திக்ஸ் இதெல்லாம் தான் முதல்ல இருக்கும். ஸோ இந்த 3ம் மிடிவல் சொசைட்டியினுடைய எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. எது? சர்ச், நொபிலிட்டி அண்ட் பெசன்ட்ரி. ஓகே. நம்ம இன்னைக்கு கிராமங்கள் தான் முக்கியம், விவசாயம் தான் முக்கியம்னு சொல்ற மாரி, அன்னைக்கு அவங்க சொன்ன 3 எஸ்டேட்ஸ் இதெல்லாம். ஸோ 14த் செஞ்சுரி இப்படித்தான் இருக்குது. இதுல தான் கேண்டபரி டேல்ஸ் எழுதப்படுது. ஸோ இதுல இருக்கக்கூடிய நெறைய எஃபெக்ட்ஸ நீங்க கேண்டபரி டேல்ஸ்க்குள்ள பார்க்கலாம். மொத்தத்துல சொசைட்டி ரொம்ப கிளீன்டா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இல்லங்க. இன்னும் கன்டின்யூ ஆகுது பாருங்க. இந்த பெசன்ட்ஸ் ரிவோல்ட் அப்படின்னு ஒரு ஹியூஜ் இன்சிடென்ட். மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரியான உரிமைகள் கிடைக்காதோன்ன, முதல் முறையில மக்கள் கேதர் ஆகி ஒரு ரிபெல்லியன் ஒரு புரட்சி பண்றாங்க. அதுக்கு தலைமை தாங்குறது பார்த்தீங்கன்னா, ஜாக் ஸ்ட்ரா அப்படிங்கிறவரு. அதனால அந்த ரிபெல்லியன ஜாக் ஸ்ட்ரா ரிபெல்லியன் அப்படின்னு அழைப்பாங்க. இப்ப அது வந்து ஆக்சுவலா ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி அரசாங்கம் அந்த ஹெட்ட வந்து வீழ்த்திருவாங்க. ஸோ இது மக்கள் இடையில பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். அரசாங்கம் அதுக்கப்புறம் வழிக்கு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ல இப்படி கூட கேட்கலாம். பெசன்ட்ஸ் ரிவோல்ட் இன் த இயர் 1381. இது மூலமா என்ன ஆகும்னா, ரொம்ப பணக்காரனும் இல்ல, ரொம்ப ஏழையும் இல்ல. அப்படின்னு ஒரு நியூ மிடில் கிளாஸ் பீப்பிள் வந்து உருவாகுறாங்க. முன்னாடி இருந்தது கோர்ட் பீப்பிள், காமன் பீப்பிள் அப்படி 2 குரூப் தான் இருந்தது. அரசாங்கத்தை சார்ந்த மக்கள், கீழ இருக்க அடித்தட்டு மக்கள். ஆனா, இந்த காலகட்டத்தில இந்த பெசன்ட்ஸ் ரிவோல்ட்க்கு அப்புறமாக ஒரு பெரிய குரூப் உருவாகுது. அவங்க வந்து நியூ மிடில் கிளாஸ் அப்படின்னு நாம கிரிட்டிக்ஸ் வந்து அழைக்கிறாங்க. யாரெல்லாம் அதுல இருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் படிச்சவங்களா அதுல இருந்தாங்க. நான் சொன்ன மாரி பிரிண்டிங் பிரஸ் வந்துடுச்சுது. பிரெஞ்சுலருந்து, லாட்டின்லருந்து நெறைய வொர்க்ஸ் லிட்டரரி வொர்க்ஸும் சரி, மத்தபடி சயன்டிஃபிக்கல் வொர்க்ஸும் சரி, ரெனைசன்ஸ் சார்ந்த விஷயங்களும் சரி, இங்கிலாந்துக்குள்ள வந்துடுச்சுது. ஸோ மெர்ச்சன்ட்ஸ், லாயர்ஸ், கிளர்க்ஸ் இவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பவருக்கு வர்றாங்க. இவங்க அடித்தட்டு மக்கள பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அந்த கோர்ட் பீப்பிள கம்பேர் பண்ணும்போது, ஓகே இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸு. அவங்க பவருக்கு வர்றாங்க.
பர்ட்டிகுலர்லி இன் அர்பன் ஏரியாஸ், கிராமப்புறம் சார்ந்த, ரூரல் சார்ந்த இடங்கள்ல இவங்க வந்து சாரி நகரப்புறம் சார்ந்த இடங்கள்ல வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆட்சிய கைப்பற்றக்கூடிய இடத்துல, இல்ல ஒரு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல, அர்பன் அப்டின்னா நகர வாழ்க்கை அப்டின்னு சொல்லிக்கலாம். ரூரல் அப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிராம வாழ்க்கை. இவங்க கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடா இருக்கக்கூடிய மக்கள் தான். சாசரும் இந்த நியூ மிடில் கிளாஸ சார்ந்தவருங்க. சாசரும் இந்த நியூ மிடில் கிளாஸ் லைஃப்ப சார்ந்தவங்க. அந்த மெர்ச்சன்ட், லாயர்ஸ் இவங்க கூட பழகக்கூடியவரு. ஓகே. ஸோ சாசர என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, கோர் பொயட்ன்னு சொல்லுவாங்க. நாட் அ காமன் பொயட். அதாவது அந்த அரசவை சார்ந்த மக்களுக்காக எழுதக்கூடியவர்னும், காமன் பீப்பிள கன்சிடர் பண்ண மாட்டாரு அப்டின்னும் சாசர் மேல ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த கேண்டபரி டேல்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா, முழுவதுமா தெரியும். ரொம்ப கீழ அடிமட்டத்துல இருக்கக்கூடிய எவன பத்தியும் சாசர் எழுதியிருக்க மாட்டாரு. ரொம்ப அடிமட்டம் அப்டின்னா, ஒரு சர்ச்ல இருக்கக்கூடியவன் கொஞ்சம் ஏழையா இருக்கான். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவருக்கு ஏழை. மத்தபடி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட், நைட், ஸ்கொயர், யோமேன், ஃபிராங்க்லின் இப்படின்னு லேண்ட்லார்ட்ஸ பத்தியும், பெரிய பதவியில இருக்கக்கூடியவங்கள பத்தியும் தான் அவரு பாடியிருக்காரு. ஸோ இதுதான் 14த் செஞ்சுரிங்க. நெறைய பிரச்சனைகள் இருக்குது. சொசைட்டில குழப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் ஹி வ்ரோட் கான்டெம்பரரி டேல்ஸ். ஒரு கிண்டலும் கேலியுமா எழுதியிருப்பாருங்க. அண்ட் போத் டெபிக்ட் அண்ட் சட்டரைஸ் த கன்வென்ஷன்ஸ் ஆஃப் தீஸ் டைம். 14ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய பழக்கவழக்கங்களையும், மனிதர்களையும் பத்தி கிண்டலும் கேலியுமாக எழுதப்பட்டது தான் கான்டெம்பரரி டேல்ஸ். இதுக்கு சோர்ஸ் என்னது? கேள்வி கேட்பாங்க. எத காப்பி அடிச்சு சாசர் எழுதினாரு? சாசர என்ன சொல்லுவாங்கன்னா, சாசர் அண்ட் ஷேக்ஸ்பியர் 2 பேரையும் மாறி மாறி சொல்றாங்கங்க. போத் ஆஃப் தெம் ஃபாதர் ஆஃப் பிளேஜரிசம் ஆர் பிரின்ஸ் ஆஃப் பிளேஜரிசம் இப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பிளேஜரிசம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிட்ரரி தெஃப்ட் எழுதி வச்சுக்கோங்க. பிளேஜரிசம் லிட்ரரி தெஃப்ட் இலக்கிய திருட்டு. ஒருத்தர் எழுதுனத ஆட்டைய போட்டு என்னுடையது அப்படின்னு சொல்லிக்கிறது தான் பிளேஜரிசம். ஸோ கேன்டர்பரி டேல்ஸ எதை தழுவி எழுதியிருக்கார் அப்படின்னா, பொக்காஷியோ அப்படிங்கிற கவிஞனுடைய டெக்கமரான் அப்படிங்கிற ஒர்க்க தழுவி எழுதப்பட்டது. சாசருடைய பீரியட் நம்ம சாசர் பத்தி படிச்சிருக்கீங்க இல்லீங்களா? சாசர் பத்தி படிக்கும்போதே அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ், இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ், இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு 3 இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ பொக்காஷியோ எந்த ஊர்க்காரங்க? ட்ரை டூ ஆன்ஸர். பொக்காஷியோ எந்த ஊர்க்காரன்னு ஆன்ஸர் பண்ணுங்க. ஸோ இந்த பொக்காஷியோட டெக்கமரான் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கலாமிட்டிக்கு இடையில எழுதப்பட்டது. சேம் செஞ்சுரி 14த் செஞ்சுரில தான் எழுதுறாரு. அ பிளாக் டெத் நம்ம சொன்ன மாரி பிளாக் டெத்ன்னா என்ன சொல்லுவோம்? பிளேக். அது வந்து நம்ம ஊர்ல இப்ப நாம கோவிட் பார்த்தோங்க இல்லையா? அதே மாரி 14ஆம் நூற்றாண்டுல பார்த்த ஒரு எபிடமிக். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எபிடமிக் அண்ட் பேண்டமிக்? கோவிட் இஸ் அ பேண்டமிக். உலகளாவிய தொற்று அப்படின்னா பேண்டமிக்ங்க. இல்ல ஒரு எல்லைக்குள்ள நிக்குது அப்படின்னா, அது எபிடமிக். ஸோ இந்த அங்க அந்த வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்ல ஏற்பட்ட அந்த பிளாக் டெத்த, பிளேக்க நம்ம என்ன சொல்றோம்னா, எபிடமிக்ன்னு சொல்றோம். அது 1346ல தொடங்கி 1353 வரைக்கும் ஒரு பெரிய நீண்ட காலம் வந்து அந்த ஊர்ல இருந்தது. கிட்டத்தட்ட 50% மக்கள் தொகையை கொன்று தின்று விட்டது இந்த பிளாக். அதனால இது வரலாற்றுல மிக முக்கியம். இந்த இயர்ஸையும் நோட் பண்ணிக்கங்க. 1346 டூ 1353. மேக் அ ஸ்கிரீன்ஷாட்மா. ஏன் அப்டின்னா, உங்களுக்கு இந்த ஷேட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும். எங்க இருந்து இது ஆரம்பிச்சிருக்கு. 1346ல இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குதுங்க. சரிங்களா? இங்க இருந்து ஆரம்பிச்சு, அப்படியே வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் முழுக்க, 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 முழுக்க இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் இது அப்படியே பரவுது. பாத்தீங்களா? இந்த 1353 முடியும்போது இங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த பக்கத்துல மட்டும் தான் சிவியரா இருந்திருக்குது. இந்த பிளேக் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு சைனால ஆரம்பிச்சு அப்படியே உலகம் முழுக்கையும் பரவிச்சது இல்லைங்களா? அதே மாரி இந்த பிளேக் பரவக்கூடிய நோய். இதனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலயா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. குறிப்பா ஒரு 10 பேரு என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஹைட் தியர் செல்ஃப் இன் புளோரன்ஸ்ல இருந்து வெளிய வந்துர்றாங்க. வெளிய வந்து ஒரு அரண்மனையில, ஒரு கேஸ்டில்ல இல்ல ஒரு ஒதுங்குன இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தஞ்சம் புகுந்திருக்காங்க. அப்படியே இருக்கும்போது அவங்க நேரம் போக்குக்காக அந்த நாட்கள் கொஞ்ச நாட்கள் இங்க ஸ்டே பண்ண வேண்டியிருக்கு நமக்கு. அப்போ அப்படியே சொல்லணும். நேரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக மாறி, மாறி, மாறி கதைகள் சொல்லிக்கிறாங்க. ஒரு ஈச் பெர்சன்ஸ் 10 டேல்ஸ் அப்படிங்கிறது
கணக்கு. சரிங்களா? ஸோ மொத்தம் 100 டேல்ஸ் அதுல கிடைக்குது. எத்தன? 7 யங் விமன் அண்ட் 3 யங் மென். 7 பெண்களும், 3 ஆண்களும் தங்களை காற்றுக் கொள்வதற்காக ஒரு காட்டுப் பகுதிக்குள்ள ஒதுங்குறாங்க. அங்க இருந்து அவங்க சொல்லப்பட்ட கதைகள அப்படி பொக்காஷியோ வந்து டெக்கமரான் அப்படிங்கிற ஒரு பேர்ல கொண்டு வராரு. அப்படி கதை நடந்ததா, ஃபிக்ஷியஸா சொன்னாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. 100 டேல்ஸ் செட் பை 10 பீப்பிள் இல்லைங்களா? 100 டேல்ஸ் 10 பீப்பிள். இத தான் பேஸா வந்து தலைவர் எடுத்துக்கிட்டாரு. சாசர். ஏன்னா பொக்காஷியோ வந்து சாசருடைய குரு. பொக்காஷியோ ஃபாலோ பண்ணி தான் தலைவர் நெறைய விஷயங்கள வந்து எழுதியிருப்பாரு. பொக்காஷியோ, அப்புறம் டாண்டே இவங்களெல்லாம் பேஸ் பண்ணி தான் சாசருடைய எல்லா வொர்க்ஸுமே எழுதப்பட்டிருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சாசர் படிக்கும்போது, அவருடைய பிரெஞ்ச் பீரியட் படிச்சீங்கன்னா, யார் இன்ஃப்ளூயன்ஸ்ல வருவாங்க? டி மியூங், டி லோரிஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் படிச்சீங்கன்னா, பொக்காஷியோ அண்ட் டாண்டே வருவாங்க. ஸோ இப்படி யாரு எந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா சாசருக்கு குருவாக ஆனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஸோ கேன்டர்பரி டேல்ஸ சுருக்கமா சொல்லுங்க சார் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்லைடே நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? நெறைய பில்கிரிம்ஸ், நெறைய அது என்னது துறவிகள், இல்ல வந்து சாமி டெம்பரவரியா சாமியாரா ஆயிருக்கக்கூடிய மக்களுங்க. புனித பயணம் போகக்கூடிய மக்கள். சாசரும் அங்க வர்றாரு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங் ஏப்ரல் மாசம். நல்ல ஒரு வசந்த காலம். அந்த மாலை பொழுதுல டேபர்ட் இன் அப்படிங்கிற இடத்துல சந்திக்கிறாங்க. டேபர்ட்ங்கிறது இதுதான். இன்றைய காலத்துல இருக்குதுங்க. அதுல சாசருடைய பேரெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஜஸ்ட் கூகுள் இட் பண்ணி பாருங்க. டேபர்ட் இன் டுடே அப்படின்னு போடுங்க. சாசருடைய ஒரு எம்பளம் போட்டு அந்த இன்ல மாட்டி விட்டுருப்பாங்க. ரைட். டேபர்டின் அப்படிங்கிற ஒரு அந்த இன்னல வர்றாங்க. அந்த இன் எங்க இருக்குது அப்படின்னா சவுத் வார்க். ஸோ கொஞ்சம் சாமிமார்கள் இன்க்ளூடிங் சாசரும் ஒரு சாமியா வர்றாரு. எல்லாரும் எங்க வர்றாங்க அப்படின்னா, டேபர்டின் அப்படிங்கிற அந்த ஒரு தங்கும் விடுதிக்கு வர்றாங்க. அது எங்க இருக்குதுன்னா, சவுத் வார்க்ல இருக்குது. அவங்க எல்லாம் அடுத்த நாள் காலையில வந்து செயின்ட் தாமஸ் பெக்கெட்டுடைய ட்ரெயினுக்கு போறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டே இருக்காங்க. அது எங்க இருக்குது? கேன்டர்பரில இருக்குது. ஸோ இதனால 2 கேன்டர்பரி, கேன்டர்பரி டெய்ல்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஓகே. ஸோ கேன்டர்பரில போய் செயின்ட் தாமஸ் பெக்கெட்ட வணங்க போறாங்க. சாமி கும்பிட போறாங்க. அப்படி போறதுக்கு கொஞ்சம் பில்கிரிம்ஸ், நம்மளுடைய நரேட்டர் சாசர் அங்க வர்றாரு. டேபர்டின், சவுத் வார்க். இதெல்லாம் கேள்விய ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. சரியா? ஆல்ரெடி எல்லாமே பிஜிடிஆர்பில கேள்வியா கேட்டுட்டாங்க. இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் உங்களுக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா வச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியம். நோட்ஸ் எடுத்துக்கங்க. சரி. அடுத்த கன்ஃப்யூஷன். அடுத்த பாயிண்ட்ன்னு சொல்லாம கன்ஃப்யூஷன் சொல்றதுக்கான காரணம், இத கேள்வியில டிஆர்பியுமே கன்ஃப்யூஸ் ஆயிருக்காங்க. நெட்டும் கன்ஃப்யூஸ் ஆயிருக்காங்க. யுஜிசி நெட்லயும் இத கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஜிடிஆர்பிலயும் கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி சார் சாமியார், சாமியார்ன்னு சொல்றீங்க. எத்தன சாமியார் சார் இருந்தாங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சாசர் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் 29. 9 அண்ட் 20 பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல 20 அண்ட் 9 பில்கிரிம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. இல்லைங்களா? 9 அண்ட் 20 பில்கிரிம்ஸ். சரி. அவ்வளவு பேர் இருக்காங்க. இவரும் சாமியார் தானே. இவரும் அங்க கோயிலுக்கு தானே போறாரு. அப்ப இவரு ஒரு ஆள். 30 ஆச்சு. 30 பில்கிரிம்ஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த ஒண்ணு யாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஹோஸ்ட். HOST. ஹாஸ்ட். அவன் பேரு ஹேரி பேலி. இந்த ஹேரி பேலிய சேர்த்தீங்கன்னா மொத்தம் 31. ஸோ டிஆர்பி இதுவரைக்கும் இப்படி ஒரு 31 அப்படின்னு ஒரு ஆப்ஷன குடுத்ததே கிடையாது. நெட் எக்ஸாமினேஷன்லயும் இப்படி ஒரு ஆப்ஷன் குடுத்ததே கிடையாது. 29 தான் குடுத்திருக்காங்க. 28 குடுத்திருக்காங்க. 24 குடுத்திருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் நடந்த மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ்ல வந்து மார்க் கிவன் டூ ஆல் தி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும். நீ அட்டெண்ட் பண்ண எல்லாருக்கும் மார்க்குங்க. அப்படிங்கிற மாரி தான் குடுத்திருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. சாசரோட சேர்த்து 30 பில்கிரிம்ஸ் ஆர் நரேட்டரோட சேர்த்து 30 பில்கிரிம்ஸ். ஹாஸ்ட்ட சேர்த்தீங்கன்னா 31 கேரக்டர்ஸ். சரிங்களா? கேரக்டர்ஸ்க்கும் பில்கிரிம்ஸ்க்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கங்க. சரி. இதுல இப்படி சார் புரோலாக்ல அதிகபட்சம் போனாங்க 31 கேரக்டர்ஸ பார்க்கலாம். நீங்க கேன்டர்பரி டேல்ஸ் போனீங்கன்னா, இன்னும் 2, 3 கேரக்டர்ஸ் வரும். அது வந்து புரோலாக்ல இல்ல. புரோலாக்ல அவங்கள பத்தின டிஸ்கிரிப்ஷனே கிடையாது. ஏன்னா, பயணம் தொடங்குன அப்புறம் தான் 1, 2 கேரக்டர்ஸ் வந்து இணைஞ்சுக்கும். ஸோ இப்படிங்கிறதுனால, நீங்க இந்த கொஸ்டின் வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா, இத முடிஞ்ச வரைக்கும் டிஆர்பி அவாய்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ கன்ஃப்யூஷன். ஏன்னா, இத பத்தின சரியான டீட்டெயில்ஸ்னா டெக்ஸ்ட் மட்டும் தான். டெக்ஸ்ட்ல 29 பில்கிரிம்ஸ்ன்னு இருக்கு. ஆனா, அத சாசர சேர்த்தா 30 வரும்.
ஸோ இந்த ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இதை அப்படியே மார்க் பண்ணி வைங்க. சார் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ப்ரொலாக் டு தி கேண்டம்பரி டேட்ஸ்ல இருக்குதுங்க. சரி, சாசர் அண்ட் மீதி இருக்கக்கூடிய 29 சாசரோட சேர்த்து 30ங்க. சரியா? பில்கிரிம்ஸ் எல்லாம் சேர்ந்து 14ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய ஒரு பயணத்தை மேற்கொள்றதுக்காக குழுமி இருக்கிறாங்க. அப்போ சப்பர் டின்னர் நடக்குது. இரவு பொழுதுல அந்த இன்னுல தங்கும்போது எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு ப்ரொபோசல். என்ன? கேபர்டின்ல தங்கியிருக்காங்க. ஈச் ஆஃப் தெம் ஷுட் டெல் 2 டேல்ஸ். நாம வந்து 30 பேர் இருக்கோங்க. அப்போ நீங்க வந்து நாளைக்கு காலைல பயணத்த தொடங்க போறீங்க. ஆளுக்கு 2 கதைகள் அட் த டைம். நீங்க கேண்டபரிக்கு போகும்போது 2 கதை. திரும்பி வரும்போது 2 கதை. இப்போ ஆக மொத்தம் ஒரு தலைக்கு 4 கதை. 30 பேர் கதை சொல்ல போறாங்க. 30 இன்டு 4 எத்தனை கதைக்கு டோட்டலா வந்திருக்கணும்? 120 டேல்ஸ் வந்திருக்கணும். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது 24 கதைகள் மட்டும் தான் மீதம் இருக்குது. மீதி எல்லாம் அழிஞ்சிடுச்சுதா? இல்ல சாசர் எழுதாம விட்டுட்டாரா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே ஃபைன். கதை சொல்ல போறோம். டியூரிங் தியர் ஜர்னி டூ கேண்டம்பரி அண்ட் டியூரிங் தியர் ரிட்டர்ன். போகும்போதும் வரும்போதும் ஆளுக்கு 2 2 கதை. மொத்தம் 30 பேர். அப்போ 120 கதைகள் வந்தாயிருக்கணும். தே ஹேப்பிலி அக்ரீட். ஓகே, கதை சொல்றதுன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே செட் ஆஃப் ஏர்லி த நெக்ஸ்ட் மார்னிங் ஆன் தியர் ஜர்னி. நாளைக்கு காலையில கிளம்புறதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்குறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுல என்ன சார் வெறும் கதை சொன்னா போதாதா? காஸ்ட் எதுக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு லாபம் இல்லாம கொடுக்க மாட்டான். பாத்தீங்களா? It is decided the person who tells the best story will be rewarded with the best dinner. சரிங்களா? யார் அதுல நல்ல ஸ்டோரி சொல்றாங்களோ, அவங்களுக்கு பெஸ்டான ஒரு ஃபீஸ்ட் மீதி எல்லா பில்கிரிம்ஸும் சேர்ந்து இந்த டாபர்ட் இன்ன்ல கொடுக்கணும். ஏன்னா திரும்பி ரிட்டர்ன் பேக்லயும் அவன் கதை சொல்ல வேண்டியது இருக்குது இல்லைங்களா? அப்ப எப்படி நீங்க திரும்ப டாபர்ட் இன் வந்துதான் ஆக வேண்டியிருக்கும். ஸோ அதனால ஹாஸ்னுடைய ஐடியா ரொம்ப வியாபார நோக்கத்தினோட ஒரு ஐடியா. 14ஆம் நூற்றாண்டு இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? நீங்க கதைய சொல்லுங்க. யாரு ஜட்ஜ் அப்படின்னா நான் தான் ஜட்ஜ். ஹூ வில் பி த ஜட்ஜ் ஆஃப் தீஸ் ஸ்டோரீஸ் அப்படின்னா த ஹாஸ்ட் ஹேரி பெய்லி. சரிங்க. அப்ப அவனுக்கு எப்படினாலும் அவன் ஜட்ஜ் ஆன மாரியே ஆச்சுது. அவனுக்கு வியாபாரம் ஆன மாரியே ஆச்சுது. ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த ஜெயிச்சவனுக்கு நல்ல ஒரு விருந்து உபசரிப்பு கொடுக்கணும். The host will join them on their journey and serve as a judge of the tales. நீங்க சொல்லக்கூடிய கதை நல்லா இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறத நான் தான் என்ன பண்ண போறேன்? ஜட்ஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். ப்ரொலாக் பொறுத்தவரைக்கும் இது பப்ளிஷ் ஆன வருஷம், அதாவது கேண்டபரி டேல்ஸ், ப்ரொலாக் டு தி கேண்டபரி டேல்ஸ் பப்ளிஷ் ஆன வருஷம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸடா இல்ல. 1385 ஆர் 87 அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன மீட்டர்லங்க அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 syllabic couplet ஆர் ஹெரோயிக் கப்லெட் அப்படிங்கிற முறை. ஹெரோயிக் கப்லெட்னுடைய மாஸ்டர் நம்ம சாசர் தாங்க. ஸோ நீங்க இந்த இதுல இருந்து 2 ப்ராபிக் கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹீரோயிக் கப்லெட் ஒர்க் ஆஃப் சாசர் என்ன அப்படின்னு ஒன்று கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ரைம் ராயல் ஒர்க் ஆஃப் சாசர் என்னன்னு கண்டுபிடிங்க. ரெண்டுமே தலைவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு சாசர். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோயிக் கப்லெட், ஃபர்ஸ்ட் ரைம் ராயல் ஒர்க் ரெண்டையுமே கண்டுபிடிங்க. ரைட். இதனுடைய சோர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பொக்காஷியோடைய டெக்கமரான். ஏன்னா அதுவும் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ், இதுவும் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். இந்த ப்ரொலாகினுடைய நரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாசர். இந்த ப்ரொலாக என்டையரா அதுல இருக்கக்கூடிய 29 பில்கிரிம்ஸ் பிளஸ் அந்த ஒரு ஹாஸ்டை பத்தியும் தன்னை பத்தியும் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எல்லாரும் என்னென்ன குணங்கள் அப்படிங்கிறத 24 ஸ்டோரிஸும் சாசர் 2 ஸ்டோரி சொல்லுவார்ப்பா அதுல. சாசர் 2 ஸ்டோரி. அதை தள்ளி மீதி உள்ளவங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பாங்க. மீதி யாருக்குமே 2 ஸ்டோரி அப்படிங்கிறது கிடையாது. ஒன்லி சாசருக்கு மட்டும்தான் 2 ஸ்டோரி. அப்போ நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 23 பேரை வந்து நமக்கு கதை சொல்லியிருக்கலாம். சரிங்களா? 23 பேர் கதை சொல்லியிருக்கலாம். சாசரோட சேர்த்து 23 பேர் கதை சொல்லியிருக்கலாம். சாசர் 2 கதை, மொத்தம் 24 கதை. சரிங்களா? ஸோ அப்படி நரேட்டரா இருக்கிறாரு. ரெனைசன்ஸ் டைம்ல எழுதப்பட்டது. எந்த மொழியை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட்ங்க. சாசருடைய மொழி எதுனாலும் எந்த டயலெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட் அப்படின்னு தெளிவா அடிச்சிட வேண்டியதுதான். ஸோ டெக்ஸ்டுக்குள்ள இருந்து கேட்கலாம் இந்த ஈஸ்ட் மிட்லாண்ட. இல்ல வந்து காமனா சாசர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னாலும்
சாசர் யூஸ்டு விச் டயலெக்ட் அப்படின்னு கேட்டேன். ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலெக்ட். சரி, நம்ம இப்போ கடகடான கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 29 கேரக்டர்ஸ் அப்படி பில்கிரிம்ஸ்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் யார் யாருன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அந்த 30th ஒண்ணா முதல்ல பார்த்து முடிச்சிருவோம். சாசர். அவரும் ஒரு பில்கிரிம். ஆனா அவர் வந்து அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ண மாட்டார். ஓகே. ஸோ ஒரு செக்ஷன் வைஸா நான் முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிருக்கேங்க. அதாவது இதுல சாசர் எந்த ஒரு பிரிவினையும் குடுக்கல. இவங்க வந்து இந்த குரூப்ப சார்ந்தவங்க, இவங்க வந்து கீழ்த்தட்டு அப்படின்னு எல்லாம் பிரிக்கல. டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் சட்டேரிக்கலா சொல்லுவாருங்க. அவ்வளோதான். ஸோ இன்ட்ரோடியூஸ் பண்றது முதல்ல யார இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார்ன்னா, த நைட். மொத கேரக்டர் அவரு எடுத்துக்கிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, நைட்டு. கதை சொல்றதுலயும் கேரக்டர் யாருன்னா, நைட்டு தான். ஓகே. இவர் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு போர் வீரர். நெறைய இடங்கள்ல போர் பண்ணியிருக்கிறாரு. அப்படியே போர் முடிஞ்ச கையோட இங்க வர்றாரு. அவருடைய பையன் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்கொயர். ஓகே. நைட்டுடைய பையன். ஒரு எனர்ஜெட்டிக்கான பையன். கொஞ்சம் கொஞ்சம் இந்த ப்ளே பாய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவன். நைட் தூங்க மாட்டான். கொஞ்சம் அ சேட்டை பண்ணக்கூடியவன். அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய டிஸ்கிரிப்ஷன்ல சட்டேரிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு. அடுத்தது இவங்க 2 பேருக்கும் பணி செய்வதற்கான ஒரு ஆள் வந்து யோமேன். நைட்டுடைய செர்வன்ட். பயங்கரமான ஒரு ஆர்ச்சர். இவ 3 பேரும் என்ன மாரியான டிரெஸ்ஸஸ் போட்டுட்டு வந்தாங்க? என்ன மாதிரியான ஆயுதங்கள் கையில வச்சிருக்காங்க? நம்ம ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடுவான். அ மியூசிக் ப்ளே பண்ணுவான். அப்ப அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொண்டு வருவார். ஓகே. இவங்க 3 பேரையும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஜுவல்லரி அப்படிங்கிற குரூப் கூட அதாவது போர், போர் தந்திரம், படை அந்த மாரி ஒரு குரூப் கூட நம்ம பிரிச்சுக்கலாம். நைட் எப்போதும் கேள்வி அடிப்படையில ரொம்ப முக்கியமானது. அ லஸ்டி பேச்சுலர் அப்படின்னா ஸ்கொயர சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. இப்படியெல்லாம் சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். டெக்ஸ்ட் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபைன். இது வந்து போர் குரூப். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலிஜியஸ் குரூப் வரும். இது அப்படியே நான் ஆதர் என்ன குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல குடுத்திருக்காரோ, மேக்ஸிமம் அப்படி குடுத்திருக்கேங்க. அதனால நீங்க கேரக்டர்ஸ் எழுதும்போது இந்த டிஸ்கிரிப்ஷன் எதுவும் எழுத வேண்டாம். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க இப்ப வந்து வார்ம் அப் செக்ஷன் தான். அதனால ஜஸ்ட் நம்ம 29+1+1 அப்படிங்கிற மேனர்ல நீங்க நேம்ஸ் மட்டும் அழகா எழுதி வைங்க. நைட், ஸ்கொயர், யோமன், பிரயரஸ் ஓகேங்களா? பிரயரஸ் ஒரு நன் ஓகேங்களா? எல்லா பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரயரஸ்ன்னு இருக்கும். சாமி, இல்ல அந்த அம்மா, சாமியார் அம்மா அப்டின்னெல்லாம் இருக்கும். ஆனா செய்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேண்டாத வேலைகளா இருக்கும். அதான் 14த் செஞ்சுரியினுடைய சிஸ்டம். தே மோர் கன்சர்ன்ட் வித் வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் தேன் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ். ஆன்மீக விஷயங்கள தாண்டி உலக இன்பங்களை தேடிக் கொள்வதில் அவங்க ரொம்ப உலக இன்பங்கள்னா தப்பான விஷயங்கள் இல்ல. அ ஒரு பணம் தேடுறதா இருக்கட்டும், நல்லா சாப்பிடுறதா இருக்கட்டும். ஒரு சாமியாருடைய அடிப்படை குணம் என்னன்னா, அடுத்த வேளைக்கு சாப்பாடு இருக்கக்கூடாது. இல்லைங்களா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய எந்த சாமியார், எந்த மதத்தை சார்ந்த சாமியாரா இருந்தாலும் சரி, 6 ஜென்மங்களுக்கு சேர்த்து எவ்வளவு வருஷங்கள் அவன் வாழ்ந்தாலும் சரி, சாப்பிடலாம். அவ்வளவு சொத்துக்கள், அவ்வளவு ட்ரஸ்ட்டு, அவ்வளோ காணம் வச்சிருக்காங்க. அத வந்து சாசர் கிண்டலும் கேலியுமா சொல்றாரு. ஆன்மீக விஷயங்கள விட உலக இன்பங்கள் தான் அவங்களுக்கு முக்கியம். அடுத்தது இவங்கள கூடவே வரக்கூடியது த செகண்ட் நன். ஓகே. அ நன் ஹூ இஸ் மோர் டிவோட் அண்ட் ஹம்பிள் தேன் தி பிரையரஸ். இதுவும் கிண்டலும் கேலியுமா தான் சொல்றது. இந்த அம்மாவ விட இவங்க வந்து பயங்கரமானவங்க அப்படின்னு சொல்றது. ஓகே. ஒரே சட்டேரிக்கல், ஐரானிக்கலா தான் இருக்கும். இந்த 2 பேரையும் கூட 3 பிரீஸ்ட் வந்திருக்காங்க. 3 பிரீஸ்ட் வந்திருக்காங்க. இவங்கள வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாரு. ஜஸ்ட் இந்த செகண்ட் நன்னே ஒரு லைன்ல தான் ப்ரோலாக்ல சொல்லியிருப்பாரு. 1 லைன் அல்லது 2 லைன் அதிகபட்சம் இருக்குங்க. பிரயரஸ பத்தி நெறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். செகண்ட் நன் பத்தி பெருசா இருக்காது. 2 லைன்ல முடிச்சுருவாரு. கூடவே என்ன சொல்லுவாரு, இவங்க கூட 3 பிரீஸ்டும் வந்திருக்காரு. அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே முடிச்சுருவாரு. ஓகே, ஃபைன். இப்ப இவங்களுக்கெல்லாம் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் படிக்க வேண்டியதில்ல. அப்புறம் மாங்க். அகைன் ரிலிஜியன் சார்ந்த ஆள் தான். வெல்த்தி செல்ஃப் இன்டெலிஜென்ட் மாங்க் ஹூ என்ஜாய்ஸ் ஹண்டிங் அண்ட் ஃபைன் ஃபுட். எங்கேயாவது சாமியார் இப்படி பண்ணி பார்த்துருக்கோமா நாம? மாங்க் ஒரு துறவி இப்படி பண்ணுவாங்களா? இல்ல. ஆனா இந்த துறவி பண்றாரு. எல்லாம் வந்து பணம், காசு இருந்தா போதும். நல்ல சாப்பாடுங்க. வயித்துக்கு நெறைய சாப்பாடு. அ வேட்டையாடுறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இந்த தலைவருக்கு. ஓகே. அப்புறம் ஃப்ரையர். ஃப்ரையரும் ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிஸ்ட் தான். சரிங்களா? அது சார்ந்த வேலை பார்க்கக்கூடியவர் தான். அத என்ன சொல்றாங்க? கரப்ட் ஃப்ரையரா. ஓகேங்களா? மோர் இன்ட்ரெஸ்ட் இன் மனி அண்ட் விமன் தேன் இன் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ். எல்லா பயலுகளும் இப்படிதான் இருக்காங்க. சரியா? பணத்திலயும், பெண்கள் மேலயும் அதிக மோகம். இந்த ஃப்ரையர். ஆனா இவங்கள நம்பி தான் என்னது?
ஆன்மீக டிபார்ட்மெண்ட்டையே இவங்க கையில தான் குடுத்துருக்காங்க. பக்தி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டையே இவிங்க கையில தான் குடுத்துருக்காங்க. ஆனா ஒருவேளை என்ன உருப்படியாக இல்ல. நான் சொன்னேன்ல, மக்கள் வந்து 14த் செஞ்சுரில சர்ச்ச கொஸ்டின் பண்றதுக்கான காரணம் இதுதாங்க. ஏன்னா, ஒருவேளும் சரியா நடந்துக்கல. இங்க புடிச்சா அங்க போவான், அங்க புடிச்சா இங்க வருவான். இந்த மாதிரியான குணாதிசயங்கள கொண்டிருந்தாங்க. ஸோ முதல்ல நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி நைட்டு, நைட்னுடைய பையன், அவனுடைய அசிஸ்டன்ட். அடுத்தது ரிலிஜியஸ் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேரியஸ் குரூப் ஆஃப் பீப்பிள். அந்த நியூ மிடில் கிளாஸ்ன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பீப்பிள்ஸ இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. ஒரு மெர்ச்சன்ட். இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, டெக்ஸ்ட் ரீட் பண்ணும்போது இப்ப தேவையில்ல. டெக்ஸ்ட் ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். நைட் அப்டின்னா, அவனுக்கு இப்டி ஒரு குதிரை, அவன் இப்டி உட்கார்ந்து இருக்கிறது, இல்ல அவன் நின்னுட்டு இருக்கிறது, அவனுடைய கவுன் அவனுக்கு வந்து இப்ப முட்டுக்கு மேல இருக்கும். சரிங்களா? நீக்கு மேல தான் அவருடைய ட்ரெஸ்ஸஸ் நிக்கும். பழைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? எம்ஜிஆர், சிவாஜி அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு போர் வீரர் மாரி வரும்போது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ்ல ஒரு மாரி குட்ட பாவாடை போட்ட மாரி தான் வருவாங்க. ஆ அவங்க வால் வந்து ரொம்ப நீளமா தொங்கிட்டு இருக்கும். கேப் வச்சிருப்பாங்க சிலரு. இப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்க ஃபோட்டோல பார்க்கலாங்க இமேஜா. அந்த இமேஜ்ல கரெக்ட்டா அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். டொலாக்ல தலைவர் என்ன சொன்னாரோ, அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். இங்க பாருங்க. அ த மெர்ச்சன்ட் இந்தா இருக்கான் மெர்ச்சன்ட். ஒரு தொப்பி வச்சிருக்கான். ஒரு குதிரை இருக்கு அவருக்கு. ஒரு கவுன் வியர் பண்ணியிருக்கிறாரு. ஆ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பெல்ட் இந்த இங்கிட்டு வரைக்கும் தொங்குது. இது அவருடைய பெல்ட்டா, குதிரையோட பெல்ட்டான்னு தெரியலையே. ரைட் ஃபைன். இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல. இத பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட நம்ம ஞாபகத்துல இருக்கும். குக்குக்கு பார்த்தீங்கன்னா, கால்ல ஒரு வூண்ட் இருக்கும். அத கெட்டி வச்சிருப்பாங்க. அந்த இமேஜ்லயே அப்படித்தான் இருக்கும். ஸோ அத பார்க்கும்போது கொஞ்சம் கூட நமக்கு ஞாபகம் அதிகமா அந்த கேரக்டர பத்தி நிக்கும். இங்க பாருங்க, கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் கையில ஒரு புக் வச்சிருக்காரு. அப்ப புத்தக பிரியர் இவரு. இப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. அ ப்ராஸ்பரஸ் மெர்ச்சன்ட் ஹூ இஸ் ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் வெல்த் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ். ஓரளவுக்கு இப்ப தான் ஒரு நியாயமான நைட்டுக்கு அப்புறம் ஒரு நியாயமான கேரக்டர் பார்க்குறீங்க. மீதி எல்லாம் கள்ள பயலுக. ரைட். மெர்ச்சன்ட். அடுத்தது கிளர்க். இவரு ஏழை. ஆனா ஏழைனாலும் என்ன வச்சிருக்கேன்? குதிரை வச்சிருக்கேன். ரைட். இப்ப இவரு ரொம்ப வந்து கீழ எல்லாம் இல்ல. இவர் நியூ மிடில் கிளாஸ் தான். பட் இன்டெலிஜென்ட். புவர் பட் த சேம் டைம் இன்டெலிஜென்ட். புக் எல்லாம் படிக்கிறாரு இல்லீங்களா? ஹூ இஸ் டிவோட்டட் டூ ஹிஸ் ஸ்டடீஸ். தன்னுடைய படிப்பு தான் எல்லாமே மெயின் அப்படின்னு போகக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளர்க். ஓகேங்களா? அடுத்தது சர்ஜென்ட் ஆஃப் லா. அதாவது லா மேக்கர் இல்ல வந்து ஒரு சட்ட மேதை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹைலி ஸ்கில்டு லாயர் நோன் ஃபார் ஹிஸ் விஸ்டம் அண்ட் லீகல் நாலேட்ஜ். ஆ கேஸ் நடத்துறது, வாய்தா வாங்குறது, இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த சிஸ்டத்துல இவர் வந்து பெரிய ஆளு. ஆனா எல்லாரும் என்னது சின்ன சின்ன ட்ரிக்கிய வச்சிருப்பாங்க. எப்படி ஈஸியா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளர்க்குங்கிறது ஒரு பெட்டர் கேரக்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிளர்க்கு. நல்லா படிப்பான். அவனுக்கு யாராவது ஏதாவது காசு குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல புத்தகம் எனக்கு வாங்கி குடுத்துருங்க அப்படின்னு தான் கேட்டுப்பான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஃபிராங்க்லின். ஃபிராங்க்லின் வந்து இவரு பார்த்தீங்க கொஞ்சம் ஏஜ்டு மாரி தெரியுது பார்த்தீங்களா? தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு. ஒரு ஹம்பிள் கேரக்டர் மாரி தெரியுது. ஆனா இவரு என்னன்னா ஒரு பண்ணையார். ஒரு வெல்த்தி லேண்ட் ஓனர். இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் லவ் ஃபார் குட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க். நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், அப்படியே கோயிலுக்கு போணும், அப்படியே சாமி பார்க்கணும், அப்படி வரணும். ஸோ இதுதான் அவங்களுடைய பழக்கவழக்கம். ஸோ ஃபிராங்க்லின் யாருக்கும் சல்லியம் இல்லாத ஒரு ஆள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து வந்து ஒரு நியூ மிடில் கிளாஸ் பார்த்தோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது ஒரு வாட்டிக்கு ஞாபகம் வச்சுக்குவோம். ஜுவல்லரி, ரிலிஜியஸ், நியூ மிடில் கிளாஸ், அப்புறம் தி கைல்ஸ்மேன். தி கைல்ஸ்மேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு சேவகம் பண்றதுக்காக இவங்க கூட வரக்கூடிய மக்கள். A group of prosperous craftsmen who are proud of their skills and their contribution to society. அதாவது இந்த சமூகத்துல இவங்க வந்து நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மத்தவங்களுக்கு. சின்ன சின்ன வேலை, ஒரு ஆசாரி வேலை, அப்புறம் ஒரு கொத்த வேலை. இந்த மாரி ஒவ்வொரு டிஃபரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ சார்ந்தவங்க ஒரு குரூப்பா வர்றாங்க. சரிங்களா? யாரெல்லாம் அதுல இருக்காங்க? டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பேராகிராஃப்ல இத அவ்வளத்தையும் முடிச்சுருவாரு. ஒரு ஸ்டான்ஸா தான். ஒரு ஸ்டான்ஸால சாசர் வந்து இவங்க 5 பேரையும் பத்தி நமக்கு சொல்லி தந்துருவாரு. ஹார்பர்டாஷர், கார்பெண்டர், வீவர், டையர், டாப்பஸ்ட்ரி மேக்கர்ங்க. ஹார்பர்டாஷ்னா என்னது? இந்த துணி இதெல்லாம் செய்யக்கூடியது, பெல்ட் செய்யக்கூடியது, தொப்பி செய்யக்கூடியது, இதெல்லாம் அந்த வேல. கார்பெண்டர் நமக்கு தெரியும். வீவர் நமக்கு தெரியும். டையர்னா யாருங்க? ஹூ டைஸ் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் ஆடிங் கலர் டூ டெக்டைல்ஸ் சரிங்களா? டை வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆசாரி வேலையிலயும் சொல்லுவாங்க.
டெக்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. அதாவது சாயம் முக்குறது. சாயம் முக்குறது, நீங்க இப்போ வாஷிங் மிஷின் யூஸ் பண்றீங்கன்னா, கம்ஃபோர்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாரி வேலைகள். அதுக்கு வந்து இன்னொரு உயிர் குடுக்குறது வந்து டையர். டாப்பஸ்ட்ரி மேக்கர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது? உருவங்கள இல்ல பிக்சர்ஸ் செய்யக்கூடியது. அன் ஆர்டிசியன் ஹூ கிரியேட்ஸ் இன்ட்ரிகேட் டாப்பஸ்ட்ரீஸ். அது வந்து நம்ம முன்னாடி காலங்கள்ல என்ன இருக்கும்? ரிலிஜியஸ் சார்ந்த, மதம் சார்ந்த, இல்ல வரலாறு சார்ந்த இந்த மாரி பிக்சர்ஸ உருவாக்கி குடுக்கக்கூடியவங்க டாப்பஸ்ட்ரி. இப்படி இவங்க 5 பேரும் சேர்ந்து வர்றாங்க. இவங்கள ஒரே ஸ்டான்ஸால சாசர் முடிச்சிருப்பாரு. மீதி உள்ளவங்கள பத்தி 1 ஸ்டான்ஸா, 2 ஸ்டான்ஸா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்தனியா இருக்குங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, குக். இந்த குக் வந்து இந்த கேர்ல்ஸ் மேன் இருக்காங்க இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு 5 பேர். இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட வந்தவர் தான் இந்த குக். ஆனா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர். ஏன்னா, அதிகபட்சம் கேள்வியில இவர் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காரு குக். 2 முறை 2019 ஐ ஹோப் அதுக்கு முன்னாடி வாட்டியும் குக் வந்து நமக்கு வொர்க்குக்குள்ள இருக்கிறார். ஒண்ணு வந்து அவருடைய கால்ல அடிபட்டது. இத கேள்வியில வச்சிருக்காங்க. இன்னொரு வாட்டி அவரு என்ன மசாலா பவுடர் போட்டாரு. இதெல்லாம் தான் கேள்வியில வைக்கிறாங்க. குக், a skilled cook who is known for his delicious food, who has a suspicious sore on his leg. கால்ல ஒரு சின்ன வூண்ட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிகினிங் கிளாஸஸ்ல நம்ம வந்து அவர் குக்கையே நல்லா பார்த்துக்கிட்டோம். டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்? ஸோ அவருடைய கால்ல ஒரு சின்ன ஒரு அல்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தலைவர். சாசர் சொல்லுவாரு, "தேர் வாஸ் அன் அல்சர் இன் குக்ஸ் லெக்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஷிப்மேன் அவர் ஒரு செயிலர். அம் கடல்ல ரொம்ப கடினமான காலகட்டங்கள்லயும் பயணம் பண்றதுக்கான திறமை படைத்தவர் இவரு. பிசிஷியன் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பேரு தான் டாக்டர். பிசிஷியன் அப்படிங்கிறது பேரு. பயங்கர மரியாதை. ஆனா ஏகப்பட்ட பணம் அத வச்சு சம்பாதிப்பாரு. ஈவன் வந்து அஸ்ட்ராலஜி இவருக்கு கொஞ்சம் தெரியும். ஸ்டார்ஸ்னுடைய மூவ்மெண்ட்ட வச்சு மருந்து குடுப்பாரு. இவனுக்கு வந்து இப்ப வந்து சந்திரோதயம், இவனுக்கு வந்து ராகு சரியில்ல, கேது சரியில்ல அப்படின்னு வச்சு மருந்து குடுக்கக்கூடிய ஒரு பிசிஷியன். ஈவன் இன்னைக்கு நமக்கு பிரசவ காலங்கள்லயும் பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த நட்சத்திரங்கள்ல எனக்கு குழந்தை வேணும். இந்த டைம்ல தான் எனக்கு சிசேரியன் பண்ணி குழந்தைய எடுத்துருங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஷியன் இவர் தான். ரைட். அடுத்தது அ ஃபெமினிசத்தினுடைய அ அடையாளம். இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல அது ஒய்ஃப் ஆஃப் பாத். இவங்கள வந்து ரொம்ப சட்டைரிக்கலா சொன்ன மாரி நம்ம மீன் பண்ணுவோம். ஆக்சுவலா கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, சாசர் இந்த அம்மாவ மட்டும் தான் சட்டைரிக்கலா சொல்லல அப்டின்ட்டு. பிகாஸ் நீங்க அத ரீட் பண்ணும்போது தெரியும். ஒய்ஃப் ஆஃப் பாத் அவங்க பாத் அப்டிங்கிற ஒரு இடத்துல இருந்து வர்றாங்க. வெல்த்தி எக்ஸ்பீரியன்ஸ்டு விமன் ஹூ ஹாஸ் பீன் மேரிட் 5 டைம்ஸ். 5 வாட்டி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. 4 டைம்ஸ் ஷி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஹர் லைஃப். அப்போ நம்மளுடைய பெண்கள் அப்டிங்கிறவங்க ஒரு திருமணம் பண்றாங்க. அவங்க ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, இல்ல ஒரு கணவன விட்டுட்டு போயிட்டாங்க அப்டின்னா, அவங்களுடைய பேர நம்ம சமூகம் வித்தியாசமாக சொல்லும். ஆனா அதே டைம்ல ஒரு ஆண் அப்படி பண்ணா அவனுக்கு பேர் வந்து அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மாரி சொல்லும். இப்ப நீங்க பாருங்க பிஃபோர் மேரேஜ் கூட பசங்க இஃப் தே ஹேவ் அ கான்டாக்ட் வித் செவரல் விமன் அப்படின்னா, தே ஆர் கேட்டகரைஸ்ட் அஸ் பிளே பாய். விளையாட்டு பையன்பா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே டைம்ல ஒரு பிள்ள, ஒரு பொம்பள பிள்ள இஃப் ஷி ஹேட் அ கான்டாக்ட் வித் அ ஒன் மோர் தேன் ஒன் அப்டின்னா, அவளுடைய பேர் ரொம்ப கேவலமாக இந்த சமூகத்துல சித்தரிக்கப்படும். இத முன்னாடியே சொல்லிட்டார் அப்படின்னு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் வந்து ஒய்ஃப் ஆஃப் பாத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த மாடர்ன் டைம்ல. ஸோ நீங்க படிக்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலா படிங்க ஒய்ஃப் ஆஃப் பாத்த. 5 முறை திருமணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் எல்லாம் படிங்க. இவங்க நெறைய இடத்துக்கு புனித இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு ஆர்டினரியான ஒரு ஸ்காலர் ரீட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அம்மா எதுக்கு 5 கல்யாணம் பண்ணியிருக்கு. இதே பாவம். இன்னும் ஜெருசலேம் அங்க இங்கலாம் இந்த அம்மா பயணம் பண்ணியிருக்கு. எதுக்கு பண்ணுது? அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. தட்ஸ் ராங். ஓகேங்களா? ஏன்னா பிஜிடிஆர்பிலயே ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் கேரக்டர் யார் அப்படின்னா, ஒய்ஃப் ஆஃப் ஃபாதர் அப்படின்னு ஆன்ஸரே இருந்திருக்கு. ஏன்னா ஒரு பெண்மையினுடைய ஒரு சுதந்திரம் பத்தி இந்த அம்மாவுடைய கேரக்டர் பேசணும். ஃபைன் அடுத்தது பாசன், புவர் பாசன்னு சொல்லுவாங்க இவர. Poor person, a humble, a devout priest who is truly dedicated to serving God and his parishioners. யார் எங்க வந்து ஒரு ம் ஒரு என்னது பக்தி மார்க்கமா அவங்கள கூப்பிட்டாச்சுன்னா, அந்த பெர்சன் உடனடியா போயிருவாங்க. சரிங்களா? அதாவது என்ன அப்டின்னா,
இன்னைக்கு எங்க வீட்ல பிரேயர் வாங்க அப்படின்னா, அது ரொம்ப தூரத்துல இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர். இன்னைக்கு வந்து நீங்க வந்து பிரீஸ்ட்ட கூட்டிட்டு போகணும். ஃபாதர நீங்க என்ன பண்ணணும்? வண்டி வச்சு கூட்டிட்டு போகணும். இல்ல வந்து அவருக்கு ஏதாவது வந்தா காணிக்கை குடுக்கணும். பெரிய அளவுல காணிக்கை இருந்தா தான் வரவும் செய்வாங்க. ஆனா இவரு அப்படி இல்ல. அதுக்கெல்லாம் மாறாக எவ்வளவு தூரம்னாலும் நடந்தே போயிருவாரு. அவங்க வீட்டுக்கு போயி, அன்னைக்கு பிரேயர்லாம் பண்ணி குடுத்து, அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆளு. இவருடைய கதை தான் கடைசி கதைன்னு சொல்லுவாங்க. நைட் வந்து 24 ஸ்டோரீஸ்ல ஸ்டோரி நைட்னுடையது. கடைசி ஸ்டோரி பெர்சனுடையது. அப்புறம் ப்ளோமேன். இந்த பெர்சனுடைய பிரதர். இவர் அவரே மாரி ஒரு நல்ல குணம் பிடிச்சவரு. பெர்சன் பிரதர், ஹார்ட் வொர்க்கிங் அண்ட் ஹானஸ்ட் ஃபார்மர். அதுக்கப்புறம் செவரல் மைனர் கேரக்டர்ஸ். இவ்வளவும் பார்த்தீங்கன்னா, மைனர் கேரக்டர்ங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நியூ மிடில் கிளாஸும், கொஞ்சம் வேற விஷயங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. புவர் பெர்சன் எல்லாம் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மைனர் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பத்தின பெரிய டிஸ்கிரிப்ஷன் வந்து புரோலாக்ல இல்ல. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டான்ஸா குடுத்திருக்கிறாரு சாசர் டிஸ்கிரிப்ஷனுக்கு. பட் என்ன அப்படின்னா, அ டேல்ஸ்ல தான் இவங்க இம்பார்ட்டன்ட் படுறாங்க. கேன்டர்பரி டேல்ஸ் 24 கதைகள் வருது இல்லீங்களா? அதுல இந்த மில்லர், மேன்சிபல், ரீவ், சம்மனர், பார்ட்னர் எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியப்படுறாங்க. மில்லர் பாருங்க, ஸ்ட்ராங் அண்ட் ரவுடி மேன். நோன் ஃபார் ஹிஸ் ஸ்கில் அட் ஸ்டோரி டெல்லிங். அங்க தான். ஸ்டோரியில தான் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆவாரு. லவ் ஆஃப் ட்ரிங்கிங். அப்புறம் மேன்சிபல், கிளவர், ரிசோர்ஸ்ஃபுல் ஸ்டூவர்ட் இவரு. அதாவது தன்னுடைய எஜமானியே மிஞ்சுற அளவுக்கு டேலண்ட் யார்ட்ட இருக்குன்னா மேன்சிபிளுக்கு இருக்கும். ரீவ் ஸ்கில்ட் எஃபிஷியன்ட் மேனேஜர் நோன் ஃபார் ஹிஸ் ஃப்ராகிலிட்டி அண்ட் எபிலிட்டி டு கெட் திங்ஸ் டன். கரெக்டா வேலையை முடிக்கிறதுல இவர் பெரிய ஆளு. இவருக்கும் ரீவுக்கு, அதாவது மில்லர் மேன்சிபிள், ரீவ் சமணர் எல்லாம் மாறி மாறி கதை சொல்லும்போது சண்டை போட்டு கிடப்பானுங்க. இவன் அவனை பத்தியும் அவன் அவங்க குடும்பத்தை பத்தியும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருப்பானுங்க. ரைட். சமணர் கரப்ட் அபிஷியல்ஸ். இருக்கிறதுல 90% கேரக்டர் கரப்ட் தான். who is responsible for summoning people to church court. கோர்ட், அதாவது நீ சர்ச்சுக்கு வர்ற அப்படின்னு சம்மன் கொடுக்க போகக்கூடியதான் இவனுடைய வேலை. இப்போ பைசா கொடுத்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் இருந்து வர்றாங்க, ஒரு இபில இருந்து வர்றாங்க, விஓ ஆபீஸ்ல இருந்து வர்றாங்க. இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு லெட்டருக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு வராங்க. சார் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்களே சொல்லுங்கன்னா, சின்னதா அவங்களை கவனிச்சுக்கிட்டா போதும், சொல்யூஷன் கிடைச்சிடும் நமக்கு. ரைட். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இது. பார்டனர். பார்டனர்னா பார்டன் கொடுக்கக்கூடியவன், பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவங்க. அகைன் சர்ச் அபிஷியல் தான். பட் இவன் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் காசு கூட பார்டன், பாவ மன்னிப்பு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இது. ஓகேங்களா? ஃபைனலா ஹாஸ்ட். இவன் தான் ஹேரி பெய்லி. ஹேரி பெய்லி டர்பர்ட் இன்னனுடைய ஓனர். இந்த ஸ்டோரி டெல்லிங் கான்டெக்ஸ்ட கண்டக்ட் பண்ணக்கூடியவர் இவர். இப்படி டோட்டலா நாம வந்து 30 கேரக்டர்ஸ் பிளஸ் 31, சரிங்களா? 29, சாசர் 30, ஹேரி பேலி த ஹாஸ்ட் 31 கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் எழுதி வைங்க. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துங்க. இப்போ மில்லர் மறந்து போகுதுன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தன் மில்லு வச்சிருப்பான். அவன ஞாபகம் வச்சுக்கோங்க. மேன்சிபல் மறந்து போகுதுன்னா, அந்த மாரி ஒரு கேரக்டர நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. பார்டனர் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாமியார ஞாபகம் வச்சுக்கங்க. ஹாஸ்ட் நம்ம வீட்டு பக்கத்துல ஹோட்டல் நடத்தக்கூடிய எவனாவது ஒருத்தனை ஞாபகம் வச்சுக்கங்க. இப்படி 31 கேரக்டர்ஸும் கட 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 கடன்னு நைட்ல இருந்து பார்ட்னர் வரைக்கும் நீங்க சொல்றதுக்கு வந்துட்டீங்கன்னா, நீங்க டெக்ஸ்ட்க்குள்ள போகலாங்க. சரியா? ஃபைன். இனி ஃபியூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். எதெல்லாம் சார் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரைட்டுங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரையிலயும் நமக்கு வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா நடந்த கொஸ்டின்ஸ்ல சாசர் அண்ட் ப்ரோலாக் டு தி கேண்டர்பரி டேல்ஸ் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம கொஸ்டின் பேப்பர்ஸே நீங்க வந்து பார்க்க முடியாதுங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் டைப்பா சிலபஸ்ல இருந்தே கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரோலாக் டு தி கேண்டர்பரி டேல்ஸ் ரிட்டன் பை அப்படின்னு கேட்பாங்க. எபிதலாமியன், ப்ரோதலாமியன் ரிட்டன் பை அப்படின்னு கேட்பாங்க. ஆனா வர 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 அந்த கொஸ்டினுடைய டஃப் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாருங்க, ஒரு பழைய கொஸ்டின், ஹூ கால்டு சாசர் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி? ஸோ சாசர் நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ஆன்சர். ஹூ கால்டு ஃபாதர் சாசர் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி? யார் கூப்பிட்டாங்க? ஆன்சர் இஸ் அர்னால்டு. ஓகேங்களா? இது அர்னால்டு இருக்குது. அர்னால்டு, ARNOLD. சரிங்களா? அர்னால்டு. which of the following is the work of Chaucer? ஓகேங்களா? எவ்வளவு பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? பழைய கேள்விகள் இப்படித்தான் இருக்கும். ஸோ நமக்கு இதுக்கெல்லாம் நம்ம என்ன டிஸ்கஷன் தேவையில்லை. ப்ரோலாக் டு தி கேண்டர்பரி டேல்ஸ். சரி, நீங்க இதுல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கேள்வி கேட்டுட்டீங்க, ஆன்சர் கிடைச்சிச்சு.
சிட்னி சாசரை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு தேடுங்க. ஸ்பென்சர் ஏதாவது சாசரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரா? ஜான்சன் கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஹி இஸ் த பயோகிராஃபர். சரிங்களா? கண்டிப்பா சாசரை பத்தி ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. தேடுங்க. இதெல்லாம் தேடுங்க. ஸோ ஆன்சர் ஒரு ஆப்ஷன்ல இருக்குது. மீதி ஆப்ஷனை வச்சு இந்த கொஸ்டினையும் ரிலேட் பண்ணி பாருங்க. இன்னும் பிளென்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அது அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க் இஸ் த ஒர்க் ஆஃப் சாசர் இல்லைங்களா? ப்ரோலாக் டு தி கேண்டமரி டேல்ஸ் நமக்கு தெரியும். ஸோ மீதி பமீலா ரிட்டன் பை, கிளாரிசா ரிட்டன் பை, சார்ல்ஸ் கிராண்ட்சன் ரிட்டன் பை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நாம. அப்போ இந்த ஒரு கேள்வி மூலமாக நமக்கு இன்னும் ஒரு 5, 6 கேள்விகள் இன்னும் வருது. ஸோ கெட் ரெடி ஃபார் டெப்த் ஸ்டடி. அமாங் த ஃபாலோயிங் ஹூ இஸ் நாட் பிரைமர்லி எ பிளே ரைட். போட்டோன்னா நமக்கு தெரியும் சாசர் தான். சாசர் வாஸ் அ ஃபைன் போயட். அந்த 14th செஞ்சுரியில பிளே அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. ரெனேசன்ஸ் டைம்ல எலிசபெத்தன் காலகட்டத்தில தான் பிளே அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆகும். இப்போ கிறிஸ்டோபர் மார்லோ, ஜான் வெப்ஸ்டர், டெக்கர் இவங்கெல்லாம் பிளே ரைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆன்சர் நமக்கு சாசர். இவங்க 3 பேரும் யாரெல்லாம்ப்பா? சின்ன ஒரு தேடல் குடுங்க. டெக்கர் எந்த காலத்துல உள்ளவர்? அவருடைய முக்கியமான ஒர்க் எது? ஜான் வெப்ஸ்டருடைய முக்கியமான 2 ட்ராஜடி என்னலாம்? அப்படின்னு தேடுவோம். கிறிஸ்டோபர் மார்லோ எப்படி வந்து ட்ராஜடி எழுதுறாரு? ஏன் அதனுடைய பேக்கிரவுண்ட் என்ன? ஆ டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் பிஜிடிஆர்பில பிரிஸ்கிரைப்ட் ஆயிருக்குது. அதுக்கும் ம் சாசருக்கும் ஏதாவது ரிலேஷன் உண்டா? மார்லோ ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரா சாசர பார்த்து? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பில்கிரிம்ஸ் இன் கேண்டம்பரி டேல்ஸ் மெட் அட் நெறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம். ப்ளீஸ் ட்ரை டூ ஆன்சர் இன் த கமெண்ட் பாக்ஸ். இதுல எது ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. காஃபி ஹவுஸ்லயா, தியேட்டர்லயா, கேத்தட்ரல்லயா, இன்னுலயா? ஹவ் மெனி பில்கிரிம்ஸ் செட் அவுட் ஆன் பில்கிரிமேஜ் டு த ஷ்ரைன் ஆஃப் செயின்ட் தாமஸ் பெக்கெட் அட் கேண்டர்பரி? சரிங்களா? இதுதான் ட்ரிக்கி கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்ககிட்ட. 29 30 28 இல்ல, 27 இல்ல நமக்கு தெரியும். இப்பதான் நம்ம பார்த்தோம். 29 பில்கிரிம்ஸ் வந்தாங்க. இப்ப டோட்டலா பில்கிரிம்ஸ்னா எத்தனைன்னு சொல்லியிருக்கேன்? 13ன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? பில்கிரிம்ஸ் அப்படின்னா மொத்தம் 30. சரிப்பா. யுஜிசி நெட் எக்ஸாமினேஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. யுஜிசி நெட் எக்ஸாமினேஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2019 டிசம்பர். எனக்கு வாழ்க்கை அளித்த ஒரு நெட் இது. சரிங்களா? 2019 டிசம்பர்ல கேட்ட கேள்வி பாருங்க. ஹவ் மெனி டேல்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ் ஆர் தேர் இன் சாசர்ஸ் கேண்டர்பரி டேல்ஸ்? அப்படின்னு கேட்டா, ஆப்ஷன் அவங்க குடுத்திருக்கிறத பாருங்க. 24, 23, 23, 24, 22, 24, 24, 22 எப்படின்னு குடுத்திருக்காங்க. இதுல எதுவுமே ஆன்சர் கிடையாது. ஏன்னா 24 டேல்ஸ் 2 இடத்துல இருக்கு. பிலயும் அதாவது 2வது ஆப்ஷன்லயும் 3வது ஆப்ஷன்லயும். ஆனா பில்கிரிம்ஸ் தப்பா குடுத்திருக்காங்க. என்ன குடுத்துட்டாய்ங்க? போனஸ் மார்க்ஸ் கிவன் டூ ஆல். எல்லாத்துக்கும் ஆன்சர் இது சரி குடுத்துரு அப்படின்ட்டு. ஸோ இது டிஆர்பி கொஸ்டின். இது நெட் கொஸ்டின். அதுக்கப்புறமா இதுக்கான நெறைய தேடல்கள் நடந்தது. இதுல வந்து நெறைய கன்ஃப்யூஷன் இருக்குதே அப்படின்னு தேடி பார்க்கும்போது, ஃபைனலா என்ன குடுத்தாங்க அப்படின்னா, 31 பில்கிரிம்ஸ் அண்ட் 24 டேல்ஸ்ன்னு நெட் பக்கத்துல இருந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாங்க. ஆனா நம்ம இப்போ டெஃபினிஷன்ல நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம். பில்கிரிம்ஸ் அப்படின்னா 30 தாங்க உண்டு. ஒருத்தன் வந்து அந்த கோயில் பக்கத்திலேயே இல்ல லண்டன்ல ஹோட்டல் வச்சிருந்தவன். அவனையும் சேர்த்தா தான் 31. ஸோ 30 பில்கிரிம்ஸ், ஒரு ஹார்ஸ் அண்ட் 24 டெய்ல்ஸ். அதுதான் கரெக்ட்டான ஆன்சர். ரைட்டுங்களா? பிஜிடிஆர்பிலயே கேண்டபரி டேல்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி வச்சிருக்காங்க பாருங்க. 2 ஸ்டோரீஸ் ஆஃப் த கேண்டபரி ஆர் இன் ப்ரோஸ். அதெல்லாம் எது அப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெலிபியஸ் டேல்ஸ், பர்சன்ஸ் டேல், செகண்ட் நன்ஸ் டேல்ஸ், கெனான்ஸ் யோமேன்ஸ் டேல், மேன்சிபிள் அண்ட் பர்சன்ஸ், நன் பிரீஸ்ட் அண்ட் மோங்க் இப்படிங்கிறதுல எது வந்து ப்ரோஸ்ல எல்லாமே வேர்ஸ்ல லிரிக் டைப்ல இருக்கும். எது வந்து ப்ரோஸ் டைப்ல இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஸோ ட்ரை டு ஆன்சர். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் முதல்ல குடுத்துடுறேங்க. ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஸோ சாசருடைய ஒரு டேல் வந்து ப்ரோஸ்ல இருக்குது. சாசருடைய ஒரு டேல் வந்து ப்ரோஸ்ல இருக்குது. இந்த ஆப்ஷன்ல எது சாசருடைய டேல்ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அதுதான் ஆன்சர். இதுல எது வந்து சாசர் சொன்ன டேல் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல தான் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் சார்ல்ஸ் ப்ரோலாக் டு தி கேண்டபரி டேல்ஸ், தி பில்கிரிம்ஸ் ஆர் ஆன் தேர் வே டு தி ஷ்ரைன் ஆஃப். யாருடைய அந்த நினைவு இடத்திற்கு மக்கள் பயணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாமுவேல் பெக்கெட்டா? சாமுவேல் பெக்கெட் அப்ப பிறக்கவே இல்ல. ரைட்.
இப்ப யாருடைய இதுக்குன்னா, தாமஸ் பெக்கெட். செயின்ட் தாமஸ் பெக்கெட்னுடைய ஸ்ட்ரெயினுக்கு தான் அ புனிதர்கள் அந்த புனித பயணத்த வந்து மேற்கொள்றாங்க. Prologue to the Canterbury Tales, the shipman is the owner of the vessel called. இப்ப தான் டீப்பஸ்ட் ஏரியாக்கு வந்திருக்கோம். அதாவது இதுல வரக்கூடிய அந்த 29 பில்கிரிம்ஸ்ல ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா, ஷிப்மேன். அவனுடைய அந்த கப்பலினுடைய பெயர், வெசல்னுடைய பேர் என்ன? அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெடலைன். கடைசி அந்த ஷிப்மேன் பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த டெக்ஸ்ட்ல வந்துகிட்டே இருக்கும்போது, கடைசி வரியில இருக்கும். அவனுடைய ஷிப் வந்து மெடலைன் அப்படின்னு வரும். ஸோ இந்த பால்டிக், விக்டோரியா, பிரின்சஸ் இதெல்லாம் லிட்டரேச்சர்ல இருக்கக்கூடிய ஷிப் நேம்ஸ் தான். யாருடைய ஷிப்ஸ், எந்த ஒர்க்ல வரக்கூடிய ஷிப்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஃபைனலா ஒரு கேள்வி பாருங்க. வைஃப் ஆஃப் பாத் பிசைட்ஸ் கவுண்டர்ஸ் லவ்வர்ஸ் ஹாஸ் மேரிட். நெறைய ஒரு ஃப்ரீடமான ஒரு லவ் மேக்கிங் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு எத்தன ஹஸ்பண்ட்ஸ்? 5 ஹஸ்பண்ட்ஸ். இது ஒரு அட்டப்பழைய கேள்விங்க. நெறைய நெட் எக்ஸாமினேஷன்ல இத கேட்டிருக்காங்க. அம் இது திரும்ப கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள நீங்க எதிர்பார்ங்க. எத்தன இடத்துல போய் சண்ட போட்டான் நைட்டு? எந்தெந்த இடங்கள்ல நைட்டு சண்ட போட்டாரு? குக் என்ன சமைச்சாரு? ஸ்வான் பேட்டி ஸ்வான் வந்து யாருக்கு பிடிக்கும்? அம் ஒயின் புடிச்சது யாருக்கு? யாருக்கு வந்து ஒயின் பிடிக்கும்? யார் வீட்ல ஒயினு, நல்ல மீட் எல்லாம் சேகரிச்சு வைப்பாங்க? அப்புறம் இந்த ப்ரையரர்ஸ் வருவாங்க. ப்ரையரர்ஸ் வந்து எந்த மாதிரியான தாட் உள்ளவங்க? யாருக்கு இதுல லாட்டின் அதுவும் ரொம்ப புவரான லாட்டின் தெரியும்? பிரெஞ்சு கம்மியா தெரியும்? இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தேவை. ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, "ப்ரொலாக் டு தி கேண்டம்பரி டேல்ஸ்ல" எந்த விதமான பிரச்சனை இல்லாம நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது ஒரு வார்ம் அப் செக்ஷனா வச்சுக்கங்க. ஸோ டெக்ஸ்ட் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிங்க. டெக்ஸ்ட்ட ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்டின்னா, ஒரு 100 ஆர் 150 லைன்ஸ் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. சரிங்களா? அப்படி கோ த்ரூ பண்ணீங்கன்னா, ஒரு வாரத்துல நீங்க "ப்ரொலாக் டு தி கேண்டம்பரி டேல்ஸ்" டெக்ஸ்ட்டயே நீங்க கம்ப்ளீட் பண்ணிறலாம். வாட்டி படிக்கும்போது ஒண்ணும் ஈஸியா புரியாதுங்க. அதுக்கு நீங்க அண்டர்லைன் பண்ணியோ, மீனிங் எழுதியோ எதுவும் பண்ண வேண்டாம். இந்த 7 நாள் சும்மா படிங்க. அந்த அ 1 வாரம் முடிஞ்சப்புறம் ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு அப்படி ஒரு 10% ஞாபகத்துல இருந்த மாரி இருக்கும். திரும்ப எடுத்து ஒரு ரிவைஸ் பண்ணும்போது, நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. அதுக்கான மீனிங் தேவையானத எழுதிக்கங்க. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள விஷயங்கள் எல்லாம் பாருங்க. ஸோ இனிஷியல் ரீடிங் வந்து சும்மா இப்படி நேரம் போக்குக்கு அப்படியே படிங்க. தட் இஸ் எனஃப். வி ஹேவ் எனஃப் டைம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ரைட்? தேங்க் யூ.